இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள் பாஜகவுடைய பேக்ரவுண்டில் இருந்து இதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இந்த இந்தியை விட்டு தமிழுக்கு இந்த கன்னடத்துக்கு வா அப்படின்னு டைவெர்ட் பண்ணுற விஷயத்தை பண்ணுறாங்களோங்கிறது ஒரு சந்தேகமும் இருக்குது. சந்தேகம் என்ன, நிறையாவே சந்தேகம் இருக்குன்னு வச்சுங்க. அதுக்காக தான் பண்ணுறாங்களோ ஒரு விஷயம் இருக்குது. இப்போ எல்லாம் சேர்த்து என்னென்னா ஒரு திரைப்படத்தின் தலையில் வந்து நிற்கிது. இவங்க நேரடியாக எதை டச் பண்ணால் பப்ளிசிட்டி ஆகும்னு தெரியும். படத்தை இப்போ நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் விமர்சனம் பண்ணால் பெருசாக வராது. போய் கேஸை போடுற நான் பார்த்துக்கிறேன்னு போயிடுவாங்க. 1500 கேஸ் 1500 போட்டுக்கணும். ஒரு சினிமாவை டச் பண்ணுறப்ப கமல்ஹாசனுக்கு கன்னடத்தில் ஓரளவுக்கு ஃபேம், மணிரத்னத்துக்கு ஓரளவுக்கு ஃபேம். மணிரத்னத்துடைய முதல் படமே கன்னட படம் தான். அப்படி அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்ச முகம் கன்னடத்தில். இப்போ இவங்க டச் பண்ணோம்னா அந்த விஷயம் வந்து செய்தி வந்து காட்டுத்தீயாக போகும். இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது. அரசியல் இல்லாமலாம் ஒன்றும் கிடையாது. இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது. மொழி அரசியல் இருக்குது, ஓட்டு அரசியல் இருக்குது, கட்சி அரசியல் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது வந்து பலியடாக ஆக்கப்பட்டிருக்கிற ஒரு கமல் இப்போ அந்த படத்தை வாங்கிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த படத்தை ரிலீஸ் 10 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்து வாங்கியிருக்கான்றாங்க. ஓகே, இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகுமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? இப்போ அவர் போட்டிருக்க 10 கோடி ரூபா போச்சு. இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் யார்? கமல்ஹாசனும் மணிரத்னம். கமல் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு முடிவு எடுக்க, எனக்கு பணமே போனாலும் பரவாயில்ல, நான் மன்னிப்பிலாங்க மன்னிப்பாங்க. நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? எல்லாரும் ஒற்றுமைன்னு ஒன்றா இருக்குன்னு சொன்னது தப்பா? அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இது பிரச்சனை நாளுக்கு நாள் அதை ஊதி பெருசாகிட்டே போகிறாங்க.